Hi guys, I am Deepika, TEFL certified English trainer from Phoenix Academy. இன்னைக்கு நம்ம 10-day transformative spoken English கோர்ஸோட 8th டேல நம்ம இன்னைக்கு இருக்கோம். இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா pronunciation, vocabulary and grammar எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி 3 பார்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு 8th டேவும் நம்ம grammar, vocabulary and pronunciation மூணுமே ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Without any further delay, let's get started with our lesson. இன்னைக்கு கிராமரில் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூச்சர் அப்படின்னு வந்ததுனாவே நம்ம வில் ஆர் ஷால் அப்படிங்கிறத இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஃபார்மேட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வில் ஆர் ஷால் ப்ளஸ் பேர் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம். பேர் இன்ஃபினிட்டிவ்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் V1 வேர்ப் இருக்கும் இல்லையா, ஒரு காலம் இருக்குது அப்படின்னா பிளே, பிளேட், பிளேட் அப்படின்னு இருக்கிறதுல அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை நம்ம V1 ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேர்ப் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட்டோட ஃபார்முலா ரொம்பவே ஈஸி. சப்ஜெக்ட் வில் ஆர் ஷால் அண்ட் ரா ப்ரெசன்ட் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த இடத்துல ரா ப்ரெசன்ட் வேர்ப் இல்லை பேர் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்கிறேன்னா, அங்கே நீங்கள் எஸ்ஓ, இஎஸ் இல்லை இடி ஆட் பண்ணுறது, ஐஎன்ஜி ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வில் ஆர் ஷாலும் வேர் இன்ஃபினிட்டிவ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதே வேற மாதிரி இன்னொரு ஃபார்மேட்டில் நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வில் ஆர் ஷால் ப்ளஸ் பி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்குது. அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வேர்ப் நம்ம அந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணலை அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்துல பி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஐ ப்ளே டுமாரோ, ஐ ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் டுமாரோ அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நாளைக்கு விளையாடுவேன் அப்படின்னு சொல்லும்போது பிளேன்றது மெயின் ஆக்ஷனை டினோட் பண்ணுது. விளையாடுறேன் அப்படிங்கிற அந்த செயல் நமக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி வராமல் நான் இன்னொரு 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன், நான் 1 மாதத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பேன், நான் நாளைக்கு சென்னையில் இருப்பேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த எல்லாத்துலேயும் பாருங்கள், மெயினான ஆக்ஷன் எதுவுமே வந்திருக்காது. நான் இருப்பேன், நான் எப்படி இருப்பேன், எங்கே இருப்பேன், இந்த மாதிரி மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி வரும்போது நம்ம பீனை எழுதுனோம். மற்ற டைமில் நம்ம மெயின் வேர்ப் என்னவோ அதை அப்படியே ரா ஃபார்மில் நம்ம எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ சப்ஜெக்ட் வில் ஆர் ஷால் ப்ளஸ் மெயின் வேர்ப், சப்ஜெக்ட் வில் ஆர் ஷால் ப்ளஸ் பி, இப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சிம்பிள் ஃபியூச்சர் அப்படிங்கிறதோட ஃபார்மேட் இருக்க போகுது. லெட்ஸ் ஜம்ப் இன் டு த எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நெகட்டிவாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ வில் ஆர் ஷால் நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. ஒரு சென்டென்ஸில் பி வேர்ப் இருக்குது அப்படின்னா அந்த பி வேர்ப் கூட தான் நம்ம நாட் ஆட் பண்ணுவோம். மெயின் வேர்பு கூட நம்ம ஆட் பண்ண மாட்டோம். இப்போ வில் ஆர் ஷால் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆக்சிலரி வேர்ப். ஸோ இது கூட நம்ம நாட் ஆட் பண்ணால் எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா, வில் ப்ளஸ் நாட் அப்படின்றது won't அப்படின்னு வரும். ஷால் ப்ளஸ் நாட் அப்படிங்கிறது ஷாண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம நெகட்டிவில் பேசணும் அப்படின்னா, ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சரில் நெகட்டிவில் பேசணும் அப்படின்னா won't இல்லாட்டி ஷாண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். டைரெக்டாக நீங்கள் ஐ வில் நாட் அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. பட் கண்ட்ராக்டட் ஃபார்மில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா won't ஆர் ஷாண்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐ இ வர இடங்களில் யூஸ்வலாக நம்ம ஷால் யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபார் அதர் பர்சன் வரும்போது நம்ம வில் யூஸ் பண்ணணும். ஐ வீக்கு எப்பயுமே ஷால் தான் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷால் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை. அதுக்கு ஒரு தனியாக நமக்கு யூசேஜ் இருக்குது. பட் ஜெனரலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, ஐ வி ஃபர்ஸ்ட் பர்சன் வர இடத்துல நம்ம ஷால் தான் யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் see some examples for this. At 11 o'clock tomorrow, she will be at work. இதுக்கு என்ன மீனிங்னா, நாளைக்கு 11 o'clock அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ஒர்க்கில் இருப்பாங்க. அந்த இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம், மெயின் ஆக்ஷன் இல்லை. அதனால she will be at work அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நான் நாளைக்கு வீட்டில் இருக்க மாட்டேன், தட் மீன்ஸ் நம்ம ஏதாவது வேலையாக வெளியே போயிருப்போம், இல்லைன்னா வெளியூர் போயிருப்போம் இல்லையா. ஸோ ஐ won't be at home tomorrow, நான் நாளைக்கு வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல வில் ப்ளஸ் நாட் won't தான். இங்கேயும் இருப்பேன், இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் வந்திருக்கு, மெயின் ஆக்ஷன் வரல. அதனால நம்ம பீன்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ won't be at home tomorrow. ஃபியூச்சரில் இந்த விஷயம் நடக்கும் நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதே வேறு எந்த இடத்துலலாம் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற சென்டென்ஸ், ஐ சப்போஸ் அப்படின்னு சொல்கிற சென்டென்ஸ்லாம் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணலாம். அதாவது நான் மழை வரும்னு நினைக்கிறேன், அவன் இப்போ வீட்டில் இருக்க மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. நாளைக்கு நான் வேலைக்கு போயிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எந்த சென்டென்ஸ்லாம் ஐ திங்க் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், I am tired,
ஐ திங்க் ஐல் கோ டு பெட் early டுடே. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் சீக்கிரமாகவே இன்றைக்கி தூங்க போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி டயர்ட். ஐ திங்க் ஐல் கோ டு பெட் early டுடே. ஸோ இந்த இடத்துல நான் ஐ வில் அப்படிங்கிறத கண்ட்ராக்டடாக ஐல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் சப்ஜெக்ட் போட்டுட்டு வில் அப்படின்னு ஃபுல்லாக எழுதாமல், இல்லை ஷேல் அப்படிங்கிறது ஃபுல்லாக எழுதாமல் அப்போஸ்டஃபி போட்டு டபுள் எல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா ஐ இருந்தது அப்படின்னா ஐல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு விஷயம் நடக்கும் நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணோம். ஐ திங்க், ஐ சப்போஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற சென்டென்சஸ்க்கும் நம்ம வந்து சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் இஃப் கிளாஸில் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸஸை நம்ம கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஒரு கண்டிஷனோட சொல்கிறது. இப்போ நாளைக்கு நீ வெளில வருவியா, நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா நான் வெளியே போவேன் அப்படின்னு நீங்கள் டைரெக்டாக சொல்கிறது ஒரு நார்மலாக ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்னு எடுத்துக்கலாம். அதே வந்து நாளைக்கு மழை வரலன்னா நான் வெளில போவேன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கண்டிஷன் நம்ம சொல்கிறோம். மழை வரலன்னா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இஃப் கிளாஸஸில் ஒரு சைடு வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டும் ஒரு சைடு வந்து சிம்பிள் ஃபியூச்சரும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இட் டசன்ட் ரெயின் டுமாரோ வி ஷால் கோ அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாளைக்கு மழை வரல அப்படின்னா வி ஷால் கோ அவுட். இந்த இடத்துல ஷால் ப்ளஸ் V1 verb யூஸ் பண்ணியிருக்கோம், சிம்பிள் ஃபியூச்சர். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி இருக்குன்னா இஃபோட சேர்ந்து வர பார்ட் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கும். இது நடந்தால் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம இதை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் கெட் பாஸ் இந்த எக்ஸாம். அப்போ நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அப்படின்னு சொல்கிற இடத்துல ஸ்டடின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். யூ வில் கெட் பாஸ், அப்போ வில் ப்ளஸ் கெட், வில் ப்ளஸ் V1 verb யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3 இடத்துலையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நவ் இட்ஸ் டைம் ஃபார் வெக்காபுலரி. இன்னைக்கு டுடேஸ் வெக்காபுலரி செஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ அப்படிங்கிற ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு 5 வேர்ட்ஸும் அதுக்கான மீனிங் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐ ரீட் அவுட் த வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்ட் adieu. Second one accentuate. Third one affable. Fourth one affordable. Fifth one is achy. இந்த எல்லா வேர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் சில பேருக்கு வந்து இதோட மீனிங் எக்ஸாக்டாக இது என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். அதை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா adieu அப்படின்னா வந்து இட்ஸ் நத்திங் பட் சேயிங் குட் பாய். நம்ம யாருக்காவது வந்து கிளம்பும்போது வந்து பை பாய் குட் பாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம வந்து adieu அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். adieu மை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சென்ச்சுவேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹைலைட் பண்ணுறது, இல்லைனா வந்து நீங்கள் ஒரு விஷயத்த வந்து வலியுறுத்தி சொல்கிறது. இதுக்கு வந்து சினானிமாக நம்ம வந்து எம்ஃபசைஸ் அப்படிங்கிறதையும் ஹைலைட் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து மிகைப்படுத்தி காட்டுறதோ இல்லை வலியுறுத்தி சொல்கிறதையோ நம்ம ஆக்சென்ச்சுவேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்அடிக்வசி ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த ஹோம்லெஸ். அதாவது ஹோம்லெஸ் அப்படின்னா வீடு இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷனோட பற்றாக்குறையை மட்டுமே வலியுறுத்தி சொல்கிற மாதிரி தான் இந்த பாலிசி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ். திஸ் பாலிசி only serves to accentuate the inadequacy of provisions for the homeless. Next word is a very simple word. நமக்கு வந்து இந்த வேர்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் மீனிங் வந்து நமக்கு தெரிஞ்ச மீனிங் தான். affable அப்படின்னா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம வந்து affable அப்படின்னு சொல்லுவோம். he is affable and caring அப்படின்னா அவங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாகவும் கேரிங்காகவும் இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி. affordable. affordable அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப விலை குறைவாக இருக்கிறத நம்ம வந்து affordable அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏதோ ஒரு பொருள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், திஸ் நெக்லஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா ரொம்ப விலை உயர்வானது அப்படின்னு அர்த்தம். அதே வந்து விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து affordable அப்படின்னு சொல்லலாம். we offer quality products at affordable prices. நாங்கள் வந்து ரொம்பவே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை குறைந்த விலையில் நாங்கள் வந்து விற்பனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கி. ஏக்கி அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வேர்டு தான். இப்போ ஹெட் ஏக், ஸ்டொமக் ஏக், ஐ ஹாவ் அ டெரிபிள் டூத் ஏக் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஹெட் ஏக் தலைவலி, வயிற்று வலி, இந்த மாதிரி சொல்லும்போது அந்த வலி அப்படிங்கிறதுக்கு ஏக் அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜெக்டிவ் ஃபார்மில் வந்து ஏக்கி அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வலியாக உணரும் போது நம்ம வந்து அதை ஏக்கி அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி சொன்னது வந்து ஏக் அப்படின்னு சொல்லும்போது நவுன் ஃபார்மில் இருக்கும், பெயர் சொல்லாக இருந்திருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து அட்ஜெக்டிவ் ஃபார்மில் சொல்கிறோம். she feels tired and achy அப்படின்னா அவள் ரொம்பவே டயர்டாகவும் ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுறா அப்படின்றத இந்த சென்டென்ஸோட மீனிங்.
இன்றைக்கி பார்த்தா இந்த 5 வேர்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை நீங்கள் இனி எவ்ரிடே கான்வர்சேஷனில் இன்க்ளூட் பண்ணி பேச ஆரம்பிங்க. இங்கிலீஷில் நிறைய கன்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ் வந்து நம்மளோட வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். பட் do not அப்படிங்கிறது don't அப்படின்னு யூஸ் பண்ணணும்னு பார்த்துருப்போம். இந்த மாதிரி இல்லாமல் ரிட்டனில் மட்டும் இல்லாமல் ஸ்போக்கனில் நிறைய கன்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து அதிகமாக நம்ம ரிட்டனில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரியான ப்ரொனன்சியேஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஹாவ் அ லுக். த ஃபர்ஸ்ட் இன் அவர் லிஸ்ட் இஸ் let me. let me அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா லெமின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ரொம்ப வேகமாக இங்கிலீஷில் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து அழுத்தி சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அப்போ ஃபாஸ்ட் இங்கிலீஷில் வந்து இந்த let me-யை லெமி அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வெயிட் let me finish it first. அண்ட் செகண்ட் சென்டென்ஸ், ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம லெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். let me introduce Mr. ராஜன். செகண்ட் இன் அவர் லிஸ்ட் இஸ் கோயிங் டு. இந்த கோயிங் டு வந்து எப்படி ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னா கோனா அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நிறைய இங்கிலீஷ் மூவிஸ்லாம் கூட இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோயிங் டுன்றதை கோனா அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் கிராமர் ஐட்டம்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கோனா எக்ஸ்பிளைன் யூ த பேசிக் இங்கிலீஷ் கிராமர் ஐட்டம்ஸ். ஷீ இஸ் கோனா ரைட் அ நாவல். தேர்ட் ஒன் வானான்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து வாண்ட் டு அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ வானா அப்படின்னு எங்கே யூஸ் பண்ணலான்னா, இப்போ எனக்கு வந்து இதை செய்யணும், ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த வாண்ட் டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக வானா அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு நம்ம வெளியே போகணும் அப்படின்னா ஐ வானா கோ அவுட் நவ். ஐ வானா டாக் டு த டாக்டர். இன்றைக்கி வந்து இந்த வேர்ட்ஸை எப்படி டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஆனால் இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அட்வைசபிள் டு யூஸ் இட் இன் ஃபார்மல் கான்டெக்ஸ்ட். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்லேயோ கான்ஃபரன்ஸ்லையோ இல்லை ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போதுலாம் வந்து இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன்ஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா திஸ் டைப் ஆஃப் ப்ரொனன்சியேஷன்ஸ் வந்து எதுக்கு சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி கேஷுவல் டாக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுகிறீங்க, ஒரு அவுட்டிங்கில் ஒரு இடத்துக்கு பேசுகிறீங்க அப்படிங்கும்போது டெய்லி கான்வர்சேஷனில் கேஷுவலாக பேசுகிற எல்லா விஷயத்துக்கும் இந்த ப்ரொனன்சியேஷன்ஸ் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். If you find this video useful, don't forget to share it to your friends and family.